வணக்கம் மக்களே. எந்த உயிருக்கும் உதவும் மனிதநேயமே மனதிற்கு சூட்டிய மணிமகுடம் என்பதை விளக்கும் மகத்தான கதை. மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி. மகாபாரத போர் முடிந்துவிட்டது. காட்டிலே தியானத்திலே ஆழ்ந்த கண்ணன் மீது வேடன் ஒருவன் தவறாக எய்த அம்புபட்டு கண்ணன் உயிர் போனது. கண்ணன் மறைவு பாண்டவர்கள் மனதை பாதித்தது. பற்றை உதறிவிட்டு இமயமலை நோக்கி போனவர்கள் வழியில் ஒருவர் பின் ஒருவராக மாண்டனர். தர்மபுத்திரன் மட்டும் தனியாக போய்க் கொண்டிருந்த பொழுது ஒரு நாய் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. புஷ்பக விமானம் ஒன்றுடன் தேவேந்திரன் தர்மனின் முன் தோன்றி தர்மபுத்திரனை வானுலகம் அழைத்து போக தான் வந்ததாக கூறி வணங்கினான். தர்மன் புஷ்பக விமானம் ஏறப் போனபோது நாயும் கூடவே போயிற்று. உடனே தேவேந்திரன், சொர்க்கத்தில் நாய்க்கு இடமில்லை, நீ மட்டுமே வரலாம் என்றான். அப்படிப்பட்ட சொர்க்கம் எனக்கு தேவையில்லை, என்னை நம்பியவர்களை அது நாயானாலும் நான் கைவிட மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தான் தர்மன். தர்மனின் அன்பு நேயத்தைக் கண்டு மகிழ்ந்த இந்திரன் நாயாக அவனை தொடர்ந்து வந்தது தர்ம தேவதையே என்பதை புரிய வைத்தான்.